மேட்டூரில் 5,947 கோடியில் புனல் மின் நிலையம் அமைக்கிறது கிரீன்கோ. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரம் என்ன? தமிழ்நாடு அரசானது அந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் அதிக அளவு முதலீடுகளை ஈர்த்து வருகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த துறையில் அதிக அளவு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு, அதாவது கடந்த 21ஆம் தேதி சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டு மாநாடானது நடைபெற்றது. இந்த முதலீட்டு மாநாட்டில் கிரீன்கோ எனர்ஜிஸ் என்ற பிரைவேட் நிறுவனமானது தமிழ்நாடு அரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமானதை மேற்கொண்டது. அதன்படி தமிழகத்தில் 3 இடங்களில் 20,000 கோடி முதலீட்டில் 1,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற வகையில் 3 நீரேற்று புனர்மின் திட்டங்களை நிறுவுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட 7 நாட்களில் அதற்கான முதல்கட்ட பணிகளை அந்த நிறுவனமானது தொடங்கியுள்ளது. அதன்படி சேலம் மாவட்டம் மேட்டூரில் 5,947 கோடியில் நீரேற்று புனர்மின் திட்டத்தை அமைக்கும் பணியை கிரீன்கோ எனர்ஜிஸ் நிறுவனமானது தொடங்கியுள்ளது. அந்த நிலைய கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் அந்த விண்ணப்பத்தை கிரீன்கோ எனர்ஜிஸ் நிறுவனமானது சமர்ப்பித்துள்ளது. மிகவும் குறிப்பாக வேண்டும் என்றால், பாலமறை மற்றும் நவிப்பட்டி கிராமத்தில் இந்த மின் நிலையமானது அமைய உள்ளது. இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதிக்கான விண்ணப்பத்தை இந்த நிறுவனம் தற்போது சமர்ப்பித்துள்ளது. சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்தவுடன் இதற்கான கட்டுமான பணிகளான தொடங்கும் என்று எதிர்பார்க்கிறது. மிகவும் முக்கியமாக குறிப்பாக கூற வேண்டும் என்றால், புரிந்துணர்வு மேற்கொள்ளப்பட்ட 7 நாட்களில் அந்த மின் நிலையத்தை அமைப்பதற்கான பணியை இந்த கிரீன்கோ நிறுவனமானது தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.